ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் NGP இந்த ஜெப இணைப்பிற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தொடர்ந்து நாம் நம்முடைய வாலிபர்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். இது தேவன் நமக்கு தந்த தரிசனம். இட் இஸ் அ விஷன் கிவன் பை காட். ஆண்டவர் இப்படி ஜெபிக்க சொன்னார். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு கூட்டம் இப்படி ஆண்டவருக்காக எழும்பி நின்று ஜெபித்ததினால் அந்த தலைமுறையிலே எழுப்புதலை கண்டார்கள். நம்முடைய தலைமுறையில் நாம் எழுப்புதலை காணும்படி இதை போல நாம் கூடி ஜெபிக்கின்றோம். நீங்களும் இன்னும் பல தேசங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இதை போன்று இணைந்து ஜெபிக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழுவில் இருப்பீர்கள் என்றால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களை அது உற்சாகப்படுத்தும். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கும் இந்த நாளின் ஜெபத்தை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு துதி கவியை தேவனுக்காக பாடி நாம் இன்றைக்கு ஜெபத்தை துவங்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் வேறு எந்த வேலைகளையும் செய்யாதபடி இந்த ஒரு மணி நேரம் இந்த ஜெபத்தில், இந்த இணைப்பில் இணைந்து அடுத்த தலைமுறைக்காய் நீங்களும் ஜெபியுங்கள். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அநேகருடைய ஜெபத்தினால் எழுப்புதல் வரும், மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக உள்ளத்தினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், இனி முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஓ, இருதயத்தை நாளித்தது என்னோடு இணைந்து இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம் தேவாதி தேவனை துதிப்போம். ராஜாதி ராஜாவை உயர்த்த வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. நீ நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானேன். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீ. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீ. சிறையிருப்பை மாற்றி தந்தீ, சிறுமையின் சேனம் எம்மை உயர்த்தி வைத்தீ. சிறையிருப்பை மாற்றி தந்தீ, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்
உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். எஸ் ஃபாதர், உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை எடுப்போம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை நம்பி இந்த நாளின் ஜெபங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், மக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கும்படி என் உள்ளத்திலே ஏவுதலை கொடுத்தார். ஜாஷுவாஸ் ஜெனரேஷன், யோசுவாவின் தலைமுறை அல்லது யோசுவாவின் சந்ததி. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழும்ப வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். மோசேயே மரித்து போனார். அந்த மோசேக்கு பிறகு எத்தனையோ வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த 2ஆம் தலைமுறை அது ஒரு ரிபல்லியஸ் ஜெனரேஷன் என்று உபாகமம் 32 நாம் படிக்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். மிகவும் திருக்குள்ள ஒரு தலைமுறை, கோணலும் மாறுபாடுமான ஒரு தலைமுறை. ஆனால் அந்த தலைமுறையில் கூட அப்படிப்பட்ட கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே ஒரு யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட யோசுவாவின் தலைமுறை, ஜாஷுவாஸ் ஜெனரேஷன் எழும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஓரிரு வேத பகுதியை நாம் வாசித்து அந்த வேத பகுதியின் அடிப்படையிலே ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவர் தலைமுறைகளின் வழியாய் கிரியை செய்கிற தேவன். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவரை ஆண்டவர் எழுப்புவார் அல்லது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புவார். மோசேயின் தலைமுறையிலே ஆண்டவர் மோசேயை எழுப்பினார், ஆரோனை எழுப்பினார், மிரியாமை எழுப்பினார். இவர்களெல்லாம் தேவனுக்கு பராக்கிரமசாலிகளாய் இருந்து பெரிய காரியங்களை செய்தார்கள். இப்பொழுது மோசே மரித்து போனார். அடுத்து யார் நடத்துவது ஜனங்களை? அடுத்த தலைவன் யார்? மக்களுக்கும் கேள்வி. ஆனால் தேவனுக்கு அது கேள்வி அல்ல. ஏனெனில் மோசே இருக்கும் பொழுதே மோசேயை அழைத்து யோசுவாவின் மேல் உன் கைகளை வைத்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்பொழுது மோசே மரித்து விட்டார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பேச துவங்குகிறார். என் தாசனாகிய மோசே மரித்து போனார். ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எழுந்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு நீ கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். உன் எல்லை மிகப்பெரியது யோசுவா. நீ சுதந்தரிக்க வேண்டிய எல்லை மகா விஸ்தாரமானது. ஆகவே நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நாட்களில் வாழ்ந்த பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்களில் பலர் மரித்து போனார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான் மரிக்கும் பொழுதும் என் உள்ளம் பல வேளைகளில் சஞ்சலப்படும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலங்கள் உருவாக்கின இந்த பரிசுத்தவான் மரித்து விட்டார். இவருடைய இடத்திலே இனி யார் வருவார்? இவருடைய இடத்தை யார் நிரப்புவார் என்றெல்லாம் நான் அங்கலாய்த்து ஜெபித்தது உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் மோசேக்கு பிறகு ஒரு யோசுவாவை அழைத்து அவரை பார்த்து பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திட மனதாய் இரு என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார்.
தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு ஒரு அசைன்மெண்ட்டையும் கொடுக்கிறார். என்ன அசைன்மெண்ட்? இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவா, நீ போய் யுத்தம் செய்வாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீ போய் பங்கிடுவாய். பங்கிடுகிற வேலை உன் வேலை. ஸோ யூ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜாஷுவா, உன்னை தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று ஆண்டவர் யோசுவாவை நம்பி அழைத்து பலப்படுத்தி திடப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசுவாவின் தலைமுறை எழும்ப வேண்டும். யோசுவாவின் தலைமுறையை கர்த்தர் கையில் எடுக்க வேண்டும். ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு யோசுவா இருக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு யோசுவா, ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒரு யோசுவா, ஒவ்வொரு சபையிலும் ஒரு யோசுவா. ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து யோசுவாக்களை எழுப்பி தனக்காய் பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? சோத்திர தகப்பனே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. அப்பா, சந்ததிகள் எல்லாம் யோசுவாவை போல எழும்ப வேண்டும் என்று அப்பா மோசேயோடு வாக்கு பண்ணின தேவன், அப்பா யோசுவாவோடு வாக்கு பண்ணின தேவன் இந்த நாளில் அப்பா கர்த்தாவே எங்கள் எல்லாருடைய சந்ததிகளை கர்த்தாவே நீர் எழுப்பும்படியாய் சித்தம் வைத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே தேசமெங்கும் உலகமெங்கும் என்று இருந்து கர்த்தாவே எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் சந்ததிகளை அப்பா நீர் யோசுவாவை போல எழுப்பும்படியாய் அப்பா நீர் கடந்து வந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. மோசேயோடு இருந்த தேவன் அப்பா தகப்பனே, யோசுவாவோடு சொன்னீரே நீர் உயிரோடு இருக்க மட்டும் ஒருவனும் உனக்கு எழும்பு நிற்பது இல்லை என்று அப்பா. அப்படியாய் சந்ததிகளுக்கு விரோதமாய் ஒரு நாளும் சத்ரு எழும்பாதபடி அப்பா, உலக மாமிசம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சந்ததிகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடி இயேசுவின் நாமத்தில் அத்தாமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் சந்ததிகளுக்கு விரோதமாய் கர்த்தாவே தகப்பனே இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் சந்ததிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில ஊழியத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தின் சந்ததிகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துரு முறியடிக்கப்படுவானாக இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya மௌரிதர் ஆஷரவோ அப்பா முறி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. முறி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சத்துரு கர்த்தாவே பிள்ளைகளை தொட அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே அப்பா இந்த வேளையில எப்படியாய் பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொன்னீரே அப்பா யோசுவாவோடு இருந்து சொன்ன தேவன் இந்த மாலை வேளையில கர்த்தாவே இந்த இணைப்புல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தாவே பிள்ளைகளை குறித்து கலங்குகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. பலம் கொண்டு திடமனதாய் இருந்த உங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே எப்படி அந்த யோசுவா பங்கிட்டது போல கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பிள்ளைகள் வியாபித்து பேசுகிறவர்களாய் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கான விதைகளை விதைக்கிறவர்களாய் பிள்ளைகள் எழும்பும்படியாய் தகப்பனே இந்த வேளையில நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை தொடுவீராக. உங்க ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மோசேயோடு இருந்து யோசுவாவோடு சொன்ன அதே வார்த்தையை அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு இன்னைக்கு கர்த்தாவே சந்ததிகள் மேல கர்த்தாவே எங்கள் சந்ததிகள் மேல கூறி ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு இன்னைக்கு உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே பலம் கொண்டு திடமனதாய் இருந்து கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்துல உமக்கா யோசுவாக்களா எழும்பட்டும் ஐயா. எழும்பட்டும் ஐயா. எல்லாருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். யோசுவாக்களா எழும்புவார்களாக. யோசுவாக்களா எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. கர்த்தாவே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவாய் மோசேயோடு உடனிருந்து கர்த்தாவே யுத்தங்களை ஜெயித்து கர்த்தாவே பங்கிடுகிறவனாய் இருந்த அந்த யோசுவாவை போல எங்கள் பிள்ளைகள் ஜெயம் கொள்கிறவர்களாய் கர்த்தாவே இந்த நாட்களை நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஜெயிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ள இருந்து எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விலகுவதாக விலகுவதாக. கர்த்தர் பிள்ளைகளை தொடுவீராகப்பா. ஆவியானவரே ஆவியானவரே நீர் பிள்ளைகள் மேல அசைவாடும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளும் பலத்தவராய் இருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில அப்படியா எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மேல கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி இந்த வேளையில நீர் கொடுத்த தயவுக்காய் நன்றி அப்பா. இந்த வேளையில எங்கள் பிள்ளைகள் யோசுவாக்களாய் கர்த்தாவே சபைகளில் உள்ள பிள்ளைகள் எழுப்புவார்களாக. குடும்பத்தின் பிள்ளைகள் எழுப்புவார்களாக. விசுவாச குடும்பத்தின் சந்ததிகள் யோசுவாக்களாய் எழுப்புவார்களாக. தேசங்களை கர்த்தாவே சுதந்தரித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சேர்க்கிற யோசுவாக்களாய் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் என்று
Yes, ஜெபிக்கிறோம். Jesus. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு தேசத்திலும் யோசுவாக்களை எழுப்ப போறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பட்டணங்களிலும் யோசுவாக்களை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு கிராமத்திலும் யோசுவாக்களை எழுப்புங்க. ஒவ்வொரு ஊழியத்திலும் யோசுவாக்களை எழுப்புங்க. ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனத்திலும் அடுத்த தலைமுறையை, யோசுவா சந்ததியை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அப்படி எழுப்ப போகிறதற்காய் மக்கு நன்றி. எங்கள் கண்கள் அதை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கருவில் இருக்கிற குழந்தையை கூட கர்த்தர் தெரிந்தெடுத்து யோசுவாவின் ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பாலகர்களை யோசுவாக்களாய் மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். ப்ரீ டீன்ஸை, டீனேஜர்ஸை ஆண்டவரே நீர் யோசுவாக்களாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களிலே யோசுவாக்களை தெரிந்து கொள்ள போகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீங்க கேட்டீங்க. ஜெபிக்க சொன்ன கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆண்டவர் யோசுவாக்களை எழுப்ப போகிறார். அடுத்த தலைமுறையை தேவன் எழுப்புகிறதை நம்முடைய கண்கள் காண போகிறது. பக்தியுள்ள வாலிபர்கள் எழும்ப போகிறார்கள். ஜெப வீரர்கள் எழும்ப போகிறார்கள். எழுப்புதல் வீரர்கள் எழும்ப போகிறார்கள். தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு வாழப்போகிற யோசுவாக்களை கர்த்தர் எழுப்பத்தான் போகிறார். நம்முடைய கண்கள் அதை காணத்தான் போகிறது. ஹalleluya. சரி, இந்த யோசுவாவுக்குள் இருந்த விசேஷித்த சில தன்மைகளை ஆண்டவர் நம்முடைய சந்ததிக்குள் உருவாக்க வேண்டும். நாம் அதற்காய் ஜெபம் செய்ய வேண்டும். என்ன விசேஷித்த தன்மைகள்? ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாவுக்கு என்ன தன்மை? மோசே எப்படி தேவனோடு நடக்கிறார் என்பதை யோசுவா பார்த்து கொண்டே இருக்கிறார். மோசேயை பின்பற்றுகிறார். ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனை பின்பற்றுகிற வாலிபர்கள் அந்த தலைவனை போல மாறுவது உண்மை. இங்கே மோசேயின் பணிவிடைக்காரன் என்று வேதம் சொல்கிறது. இந்த யோசுவா செய்த ஊழியம் எல்லாம் மோசேக்கு பணிவிடை செய்தார். இன்றைக்கு நம்முடைய தலைமுறை இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள தலைமுறையாய் இருந்தால், பணிவிடை செய்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் அவர்களை கையில் எடுத்து விடுவார். வசனம் சொல்கிறது, மோசே பாளையத்துக்கு திரும்பின பிறகு யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஏன் பிரியவில்லை? இந்த மோசே தேவனோடு கூட பேசுகிறார். இந்த தேவன் மோசையோடு கூட பேசுகிறார். எனக்கும் அந்த அனுபவம் வேண்டும். இந்த தாகம், இந்த ஆசை, இந்த வாஞ்சை தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. வாஞ்சையும் விருப்பத்தையும் உருவாக்குகிறவர் தேவன் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்குள் இப்படிப்பட்ட வாஞ்சை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருக்கிற ஒரு வாஞ்சையை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சை, ஜெபத்தின் மேல் வாஞ்சை, வேதத்தின் மேல் வாஞ்சை இல்லாத ஒரு தலைமுறை தான் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இதை செய்ய போகிறார். இணைந்து கொள்வீர்களா? நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் Thank அப்பா. you, Father. அடுத்த சந்ததிகளுக்காக Jesus. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் வாசித்தபடியே யோசுவாவின் சந்ததிகளை கர்த்தர் கடைசி நாட்களில் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களிலே தேவனால் முன்கரிக்கப்பட்ட ஆண்டவரே யோசுவாக்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யோசுவா அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வாசிக்கிறபடியே அன்றைய ஒவ்வொரு வாலிபர்களையும் அன்றைய உம்முடைய சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் இந்த நாட்கள்ல நடத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற இருதயம் உண்டாகட்டும். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற இருதயம் உண்டாகட்டும். அடுத்த சந்ததிக்குள்ள ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே அந்த சமூகத்தை நோக்கி ஓடி வருகிற அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாய் ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீரே
நீரே கிரியை செய்கிறவர், நீரே மாற்றங்களை கொண்டு வருகிற ஆண்டவர். யோசுவாவை போல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாட்கள்ல மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயங்களை கர்த்தர் திருப்புவீராக. தேவ பிரசன்னத்திற்கும் உம்முடைய சமூகத்திற்கு வரவிடாமல் தடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பங்களை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஜெப ஆவி நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே எல்லா வாலிபர்கள் மேல ஊற்றப்படுவதாக. யோசுவாவின் மேல் இருந்த அந்த ஜெப ஆவி எல்லா சந்ததியின் மேல ஊற்றப்படுவதாக. யோசுவாவின் மேல் இருந்த அந்த ஜெப ஆவி அடுத்த தலைமுறையின் மேல ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிபர்கள் மேல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். கடைசி கால யோசுவாக்கள் எல்லா சபைகளிலும் எழும்புவார்களாக. கடைசி கால யோசுவாக்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கர்த்தர் நீர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ராக்காலத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. அதிகாலையிலே ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. எப்போதும் தேவனோடு நடக்கிறவர்களாக கர்த்தர் அடுத்த சந்ததியை எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், ஆவியானவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் அடுத்த சந்ததி கடந்து வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுக்கு சிநேகிதர்களாக ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுவீராக. ஒரு சிநேகிதர் பேசுவது போல எல்லா வாலிபர்களும் அன்றை உம்மை சிநேகிக்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கு இந்த நாட்கள்ல கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மாற்றங்களை தருகிற தேவன். இருதயங்களை கர்த்தர் மாற்றுங்க, சிந்தனைகளை கர்த்தர் மாற்றுங்க. குடும்பங்களில மாற்றங்கள் வரட்டும். வாலிபர்கள் வாழ்க்கையிலும் அடுத்த சந்ததியின் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால மாற்றங்கள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. யோசுவாவின் சந்ததியை கர்த்தர் எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு யோசுவாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு யோசுவாவின் சந்ததியை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில கர்த்தர் நீங்க எழுப்பி கர்த்தாவே தேசமெங்களை நீங்க பயன்படுத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கண்ணீரின் ஆவியை கர்த்தர் வைப்பீராக. ஒரு தாகத்தின் விருப்பத்தை கர்த்தர் வைப்பீராக. தேவனோடு நெருங்கி வாழ்கிற அந்த உறவின் ஐக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரங்களில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு யோசுவாவின் சந்ததியை நீங்க எழுப்ப போறதற்காய் நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருக்கிற ஆவியுடையவர்களாய் எங்கள் தலைமுறை, எங்கள் வாலிபர்களை மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டும். ஒரு விசை பாரத்தோடு ஜெபிக்கலாமா? இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள் யோசுவாவின் தலைமுறையாய் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகளை மாற்றுங்க, வாலிப ஆண் பிள்ளைகளை மாற்றுங்க. இணைப்பில் இணைந்திருக்கிற வாலிபர்கள் அப்படி மாறப்போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரே ஒரு பல்லவியை நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஊக்கத்துடனே ஊர்முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம்
சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். தகப்பனே, உம்மை நோக்கி உம்முடைய அடியார்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபங்கள் உங்கள் பரலோக சிங்காசனத்துக்கு நேராய் வருவதாக நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபங்களை எல்லாம் உடைய பிரசனத்திலே ஊற்றுகிறோம். ஜெபங்களை கேட்கிறதற்காய் நன்றி. யோசுவாவின் சந்ததியை எழுப்ப போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஆமென். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அற்புதமான 2 நபர்களை பார்க்கிறோம். ஒருவர் யோசுவா, இன்னொருவர் காலேப். 2 பேருக்கும் வேறே ஆவி. அங்கே 10 வாலிபர்கள் வேறு விதமாய் இருந்த நாட்களில் இந்த 2 வாலிபர்கள் வேறு விதமாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு 1000 பேர் தேவையில்லை, 2 பேர் போதும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தலைமுறையினரை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். இவர்கள் 2 பேருடைய ஆவி எப்படிப்பட்டதா இருந்தது? ஓரிரு வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 13:30 வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 10 பேர் சொல்லுகிறார்கள் நம்மால் முடியாது என்று. ஒருவன் சொல்லுகிறான், நான் உடனே போய் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆவி. காலேப் வேற ஆவி உடையவனாயிருந்தார். அதே போல யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். என்ன அற்புதமான விசுவாச வார்த்தை பாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. எப்படி இந்த யோசுவாவுக்கு தெரியும்? அதுதான் விசுவாச ஆவி. அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த விசுவாச ஆவி உடையவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட விசுவாச ஆவி உடைய காலேபை எழுப்ப வேண்டும், யோசுவாவை எழுப்ப வேண்டும். ஒரு வாலிபன் மட்டுமல்ல, யோசுவாவை போலவே வேற ஆவியுடைய வாலிபர்கள் ஒன்றாய் இணைய வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும். தேவன் இணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏக சிந்தையுடைய வாலிபர்கள் இணைக்கப்பட்டு தேவனுக்காய் எழும்ப வேண்டும். அதற்காய் ஜெபிக்க போகிறோம். விசுவாச ஆவியுடைய வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் சந்ததியருக்கான இந்த ஜெபங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகள் அனைவருக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. 8 மாதங்கள் ஆண்டவரே நீர் பாதுகாத்தீர் ஐயா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா, எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று பதிலளித்த தேவன் அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே யோசுவாக்களை எழுப்ப முன்வந்தீரே, பாரம் கொண்டீரப்பா. உம்முடைய ஆத்துமா பாரத்தை எங்கள் மேல் வைத்தீர் ஐயா. அதற்காக
அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற எங்கள் வாலிப சேனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவரே அப்பா, இருளில் இருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையில இந்த வேளையில் ஆண்டவரே ஒரு விசுவாச அபிஷேகம் ஊற்றப்படட்டும்பா. ஒரு விசுவாச ஆவிப்பா அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் எதிர்மறையாய் இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில உம்மை விசுவாசித்த அப்பா, உமக்கு நேராய் வைராக்கியம் கொண்ட காலேப்பை போலவும் யோசுவாவை போலவும் எங்கள் தலைமுறையினர் மாறுவார்களாக ராஜா. மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்க்கையில பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளும் எதிர்மறையா இருக்கிறதப்பா, எழும்ப முடியாத சூழ்நிலையா இருக்கிறது ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா, இருள்ல இருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளை பிரித்தெடுப்பீராக அப்பா. எங்க பிள்ளைங்களுக்குள்ள ஒரு விசுவாச ஆவியை இந்த வேளையில வைங்கப்பா. காலேப்புக்கு அந்த நாட்களில வைத்த அந்த ஆவி ஆண்டவரே வேறு ஆவியுடையவராய் இருந்தாரேப்பா. அந்த ஆண்டவரே உன்னத அபிஷேகத்தை இந்த வேளையில எங்க வாலிப சேனைக்குள்ள வைக்கிறோம்ப்பா. எல்லா மகன் மேல வைக்கிறோம்ப்பா, மகள்கள் மேல வைக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. அப்பா, கடினமான சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போய் தங்களை மாய்த்து கொள்ளுகிற சேனையாய் அல்லப்பா, யோசுவாவை போல காலேப்பை போல ஆண்டவரே விசுவாச அபிஷேகத்தோடு எழும்பி என் நேசர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், என்னை அப்பா ஒரு போதும் வெட்கப்பட விடமாட்டார், ஜெயத்தை கொடுப்பார் என்கிற அந்த விசுவாச அபிஷேகம் ஆண்டவரே இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளையின் மேல இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கை எழுப்பி கட்டுவீராக, விசுவாசத்தினால எழுப்பி கட்டுவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. விசுவாசித்து ஜெபித்து பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை கேட்டு ஜெபித்து வருகிறோமேப்பா. இந்த வேளையில அப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க தங்களால முடியும், தாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க முடியும் என்கிற அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் அப்பா ஒவ்வொரு பிள்ளையின் மேல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு விசையாய் பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா சத்துருவின் கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா இருளின் அந்தகார கிரியைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் மேல் நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாச வைராகியத்தை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சீல் பண்ணுகிறோம்ப்பா. அப்பா, அது சத்துரு தொடக்கூடாது, அது இன்னும் வேர் பற்றி ஆண்டவரே உமக்குள் வளர்ந்து ஒரு விசுவாச சேனையாய் அப்பா கானானுக்குள் பிரவேசிக்க அப்பா நீங்க கிரியை செய்கிறதற்காக இந்த நாட்களில அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக போகிறதற்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்முடைய அடுத்த தலைமுறையினர் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். நம்முடைய கண்கள் காணப்போகிறது, அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் அதை காணப்போகிறது. நீங்கள் இப்பொழுது யோசிக்கிறீர்கள், என் வீட்டில் இருக்கிற பிள்ளை இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, துன்மார்க்க பிள்ளையா இருக்கிறதே, குடிக்கிற பிள்ளையா இருக்கிறதே, வெறிக்கிற பிள்ளையா இருக்கிறதே. கவலையே படாதிருங்கள். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார், தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னொரு காரியத்திற்காக கூட ஜெபிக்க போறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் சொன்னார், மோசே உனக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் கற்பித்தபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. நம்முடைய வாலிபர்கள் எதையெல்லாமோ கற்றுக்கொள்கிறார்கள். ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் இப்பொழுது எல்லாம் வேறு விதத்தில் போய்கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆனால் வாலிபர்கள் ஆண்டவருடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொண்டாய் அதன் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிரு என்று சொல்லுகிறார். இந்த கேர்ஃபுல்னஸ், அதை அடுத்து வசனம் சொல்லுகிறது,
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் இதை தியானித்துக் கொன்று. அப்படி என்றால் வசனமே வாழ்வு என்ற ஒரு நிலைக்கு வருகிற வாலிபர்களை தேவன் கையில் எடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே வசனத்தை வாழ்வாக மாற்றி அவர்கள் ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டும். ஜெபிக்க போகிறோம். இந்த தாகம், இந்த வாஞ்சை கர்த்தர் தான் உருவாக்க வேண்டும். லெட்ஸ் ப்ரே. நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த விசேஷ குறிப்பை மேல பாதத்தில் வைக்க, விசேஷமாக வாலிப பிள்ளைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக, ஓ வாலிப பிராயத்துல சிருஷ்டிக்கிற நினைய சொன்ன தேவன் அந்த சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும்படியாக, இரவும் பகலும் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது கர்த்தர் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தினமும் ஜீவனுள்ள மன்னாவை சுவாசித்து உட்கொண்டு அதன்படி வாழ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளில வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திடம் கொண்டு பலமா இரு என்று சொன்ன தேவன் அப்படியா பலம் கொண்டு திடமனதா இருக்க கர்த்தர்களுக்கு உதவி பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்துல வளரட்டும் அப்பா, சத்தியத்துல ஊன்றுகொள்ள நிற்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ருவை எந்த விதத்திலும் தொடாதபடிக்கு, அந்த ஜீவன வார்த்தையை அவர்கள் எடுத்து பிடுங்கி போடாதபடிக்கு, அந்த ஜீவன வார்த்தையை நல்ல நிலத்தில விதைக்கும்படியாக, அவருடைய இருதயத்துல பதியும்படியாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒத்தாசையாய் உறுதுணையாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை தியானிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளட்டும் அப்பா. அந்த வார்த்தை நீர் வளரட்டும் ஆண்டவரே. இரவும் பகலும் அதை தியானித்து உடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தருக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு எந்த விதத்தில் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. தந்திர விதத்தை அவளை தொடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையில வளரட்டும், வார்த்தையில மேலோங்கி நிற்கட்டும் அப்பா. உமக்காக ஜீவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை வளர்ந்து உமக்காக பலருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக கர்த்தரை உயர்த்தி வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையின் வல்லமையை அவர் புரிந்து கொள்ளட்டும், ஜீவனுள்ள வார்த்தையின் மகிமையை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. நீ செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. தடைகளை உடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சை இருதயத்தில் தேவன் நீர் ஊற்றினதற்காக நன்றி தகப்பனே. தடைகள் உடைத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் மக்கே தகப்பனே. ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல். ஜெபமாய் பாடுங்கள், கரங்களை உயர்த்தி. Thank you Jesus. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எங்கள் சந்ததியெல்லாம் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு
உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணும். எங்கள் சந்ததி எல்லாம் உங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தலைமுறை உம்மோடு கூட இருக்கட்டும் ஐயா. உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நன்றி ஆண்டவரே. எங்கள் சந்ததி உம்மோடு இருக்க வேண்டும், உம்மை போல மாற வேண்டும், ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாற வேண்டும், கர்த்தருக்குள் வேர் கொண்டு நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்காய் கனி கொடுக்க வேண்டும். தேவன் அப்படி மாற்றப் போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு யோசுவாவின் சந்ததியை தேவன் எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் எதிராளியை சேர்ந்தவரோ என்று சொல்லி ஆண்டவரை முகம் குப்புற விழுந்து வணங்கின யோசுவாவை போல ஆண்டவரை தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு பணிவோடும் தாழ்மையோடும் தேவனை தொழுது கொள்கிற ஒரு யோசுவாவின் சந்ததியை எழுப்பித்தாங்க ஆண்டவரை. ஜனங்களை பரிசுத்தப்படுத்தின யோசுவாவின் சந்ததி, விருத்த சேதனம் பண்ணின யோசுவாவின் சந்ததி, கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு அப்படியே நடக்கிற ஒரு யோசுவாவின் சந்ததியை கர்த்தர் எழுப்பி தர போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யோசுவாவின் தலைமுறைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அப்படியே ஒரு யோசுவாவின் தலைமுறையை எழுப்ப போகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்முடைய யோசுவாவின் குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். இந்நாட்களில் வாலிபர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கிற பிரச்சனை. எத்தனையோ பெற்றோர்கள் வந்து கதறுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். என் மகன் இப்படி ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டான், என் மகள் இப்படி ஒரு மகனை தெரிந்து கொண்டாள் என்று அவர்கள் அழுகிற சத்தம் மனதிற்கு விசனமா இருக்கிறது. பிற மார்க்கங்களை சார்ந்தவர்கள், பிற வழிகளை சார்ந்து நடக்கிற பிள்ளைகள், இதில் என்ன இருக்கிறது தவறு என்று சொல்லி விசுவாசம் இல்லாத பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாலிப தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த வெஸ்டர்ன் ட்ரெண்ட், வெஸ்டர்ன் ஸ்டைல் நம்முடைய தேசத்தையும் பற்றி பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமுறைகள் தெரிந்து கொள்கிற எதிர்கால துணை கர்த்தருக்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுதே அதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்களை தெரிந்து கொள்ளாதபடி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு இணைந்து விடாதபடி, இவள்தான் வேண்டும் இவன்தான் வேண்டும் என்று பிடிவாதம் செய்து கர்த்தரை சேவிக்காத ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ளாதபடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை துணை அவன் தலைமுறையே மாற்றுகிறது. ஒரு விசுவாச பெண்ணையும் ஒரு விசுவாச ஆணையும் ஒரு மகன் ஒரு மகள் தெரிந்து கொண்டால் தலைமுறை வேறு விதத்தில் இருக்கிறது. அவிசுவாசமுள்ள ஒரு பெண்ணையும் அல்லது ஆண்டவரை அறியாத ஒரு நபரையும் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகளும் அவர்களுடைய சந்ததிகளும் ஆண்டவருக்கே பயனற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் என்பது ஒரு தலைமுறை, ஒரு வாலிப மகள் என்பது ஒரு தலைமுறை. அவர்கள் அமைக்கிற குடும்பம் அது கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், பணம், பொருள், நகை, வரதட்சணை இதிலெல்லாம் உங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள். பல கோடி பணங்கள் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருகிற ஒரு பெண் பக்தி இல்லாதவளாய் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இல்லை, மிகவும் பெரிய தொழில் அதிபதியாய் இருந்து உங்கள் வீட்டிற்கு வருகிற ஒரு மகன் ரட்சிக்கப்படாத ஒரு நபராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? இயேசு இல்லாத வாழ்க்கை அது தரித்திர வாழ்க்கை. இயேசுவில்லாத ஒரு வாழ்க்கையில வெற்றி கிடையவே கிடையாது. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை ஆண்டவர் இப்படியெல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பாதைகளில் அப்படிப்பட்ட துணையை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஒரு எலியேசர் ஜெபித்தார். அவர் ஜெபித்து முடிக்கும் பொழுதே ரெபெக்காள் குடத்தை தூக்கி கொண்டு வருகிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தேவனைத்தானே நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அந்த ஆண்டவரைத்தானே நாம் தொழுது கொள்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தலைமுறைகளுக்கு வாழ்க்கை துணையை ஆண்டவர் அமைத்து கொடாதிருப்பது எப்படி? யோசுவா சொல்லுகிற ஒரு வசனம், யோசுவா 24
15 வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். என்ன அற்புதமான தீர்மானம்! யோசுவாவை குறித்து அவருடைய பல வெற்றிகளை வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆனால் வெற்றிகளில் சிறந்த வெற்றி என்ன தெரியுமா? As for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும்? முந்தின வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவி. எவ்வளோ அற்புதமான யோசுவாவின் இருதயம்! கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம், உத்தமமும் உண்மையுமாய் ஆண்டவரை சேவிக்கிறீர். இதுதான் நமக்கு வேண்டும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கர்த்தர் ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை துணை, உத்தமமும் உண்மையுமாய் கர்த்தரை சேவிக்கிற ஒரு வாழ்க்கை துணை, நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற ஒரு வாழ்க்கை துணை, இதைத்தான் தேவன் கொண்டு வர வேண்டும். ஆகவே யோசுவா சொல்கிறார், உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்துடைய வேல்யூஸ், த வேர்ல்ட்லி வேல்யூஸை நீங்க அகற்றணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை ஆட்டி படைப்பது பணம், பொருள், ஆஸ்தி. இல்லை, இந்த வேல்யூஸ் எல்லாம் வேண்டாம். இதையெல்லாம் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, யோசுவாவின் சந்ததிக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்கிற வாழ்க்கை துணையும் அவர்கள் அமைக்க போகிற குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இப்பொழுது குழந்தைகளாய் வளர்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கருவில் உருவாகி கொண்டிருக்கிற குழந்தையாயிருக்கலாம், இனிமேல் தான் பிறக்க போகிற பிள்ளையாயிருக்கலாம், ஒருவேளை என்னோடு கூட வாலிபர்கள் இணைந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் இணைந்து நம்முடைய சந்ததிக்காய், தலைமுறைக்காய், வாலிப பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டிய வாழ்க்கை துணை, கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கிற துணையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளின் பாதையில் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். எலியேசர் நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே ரெபெக்காளை கொண்டு வந்தார். அந்த ரெபெக்காள் பக்தி உள்ள ஒரு மகள், அந்த ரெபெக்காள் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மகள், பணிவிடையின் ஆவியுடைய ஒரு மகள். அந்த குடும்பத்தின் மூலமாய் தான் ஆண்டவருடைய வம்சம் கட்டப்பட்டது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். As for me and my household, Lord, we will serve the Lord என்று நாங்கள் சொல்றப்பா. கர்த்தரை சேவிக்காத ஒரு வாழ்க்கை துணை எங்கள் சந்ததிக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் தலைமுறையில ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே, ஒரே ஒரு பிள்ளை கூட இந்த எகிப்தில் அவர்கள் சேவித்த தெய்வங்களை வணங்குகிறவர்களை வாழ்க்கை துணையாய் தெரிந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களுடைய வேல்யூஸை மாத்துங்க ஆண்டவரே. வேர்ல்ட்லி வேல்யூஸ் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவங்க வேல்யூஸ் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸா இருக்கட்டும், தேவனுக்கு அடுத்த வேல்யூஸா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை யோசுவாவின் தலைமுறையாகி எங்கள் சந்ததிக்கு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட தலைமுறையை கர்த்தர் உருவாக்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். முழு உலகத்திலும் கர்த்தரை சேவிக்கிற வாலிபருடைய வாழ்க்கை அப்படி கட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட துணைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாலிபனுக்கு அதற்கு ஏற்ற வாலிப பெண்ணையும், அப்படிப்பட்ட வாலிப மகளுக்கு ஏற்ற வாலிப மகனையும், ஆண்டவர் உண்டாக்கி வைத்த வாலிபனை வாலிப பெண்ணை கொண்டு வந்து வாழ்க்கையை கட்ட போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அடுத்த யோசுவாவின் சந்ததி, குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் தேவனை சேவிக்கிற தலைமுறையாய் மாறப்போகிறதற்காய் நன்றி. இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பத்திற்காய் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை அறியாமல் இருப்பார்கள் என்றால்
நாம் ஜெபிப்போம், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, என் தகப்பன் ரட்சிக்கப்படட்டும், என் தாய் ரட்சிக்கப்படட்டும், கணவர் ரட்சிக்கப்படட்டும், மனைவி ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், மருமக்கள்மார் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, வீட்டில் பிறந்திருக்கிற பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், உடன் பிறந்தாருடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், அவர்களுடைய சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. யோசுவா சொன்னது போல யோசுவா 24:15 எழுதப்பட்ட வசனத்தின்படி இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களும் ரட்சிக்கப்பட போகிறதற்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ரட்சிப்பின் அதிபதி நீர், உம்முடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய இந்த ரட்சிப்பு கிரியை செய்ய முடியாதபடி குடும்பங்களை அலைக்கழிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள், மாம்சீக கிரியைகள், ஆண்டவரே தேவன் அல்லாத வழிபாடுகள், இவைகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதாக இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவின் சந்ததியை உருவாக்க போகிறார். சரி, இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிறீர்களே, நீங்கள் கூட ஒரு யோசுவா தான். ஆகவேதான் இந்த இணைப்பில் இணைந்து அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. வசனம் 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. வசனம் 5 சொல்லுகிறது, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். வசனம் 9 சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்குரியது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கூடவே வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். பரலோகத்தின் தேவனே, இன்னைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய், ஒவ்வொரு சகோதரனுக்காய், ஒவ்வொரு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் தலைமுறைக்காய் தொடர்ந்து உமக்காய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் பெயர் எழுதப்பட்ட இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த NGP துவங்கின முதல் நாளிலிருந்து எந்த மகனுடைய பெயர், எந்த மகளுடைய பெயரை நாங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த பிள்ளைகள் எல்லாருடைய பெயர்களையும் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு முறையும் டிஸ்பிளே ஆன எல்லா நேம்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதாக, பெரிய திருப்பங்கள் வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக. இன்றைக்கு திரையில் காணுகிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பெயரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையும் இரக்கமும் தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்க மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 3:30 to 4:30 மணி வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் இருக்கிற அதே கூகுள் லிங்க்ல உங்களோடு கூட ஹவு டு டூ மினிஸ்ட்ரி என்று நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். உங்களில் அநேகர் அதில் பங்கு பெற்று இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை கேட்டு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் செயல்பட துவங்க வேண்டும். நீங்கள் முதலாவது செய்ய வேண்டுவது ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பித்து
ஜெபத்தை துவங்குங்கள். ஜெபம் ஆத்தும அறுவடைக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும். ஆகவே யாராவது இதுவரைக்கும் ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரி ட்ரைனிங்லே கலந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன், இந்த வாரம் அந்த கூகுள் மீட்டிலே நீங்கள் கலந்து கொண்டு ஊழிய பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.